பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்போ எல்லாம் புதுசாகும் பொழுது, எல்லாம் புதுசு புதுசாக நம்ம எதிர்பார்க்கும் பொழுது நம்மளும் புதுசாகணும் இல்லை? நம்ம எப்படி புதுசாக முடியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுசாக முடியும். எப்படி புதுசாக முடியும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகும். என்ன மாற்றம்னா, நமக்கு பாவ சாப அருவருப்பு பிடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். எல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள், யோசனை, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். சுத்திகரிப்பு உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். நம்ம குடும்பத்தில் ஒரு மனமாற்றம், மனம் திரும்புதல், ஒரு சமாதானம் உண்டாகும். நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை மற்றவங்க பார்ப்பாங்க. என்ன இப்போ பழைய மாதிரி இல்லை, நீ வேற மாதிரி இருக்கிறியே, ரொம்ப மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாராமே. இதை நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. வல்லமையே இல்லாத எதோடைய ரத்தத்தையோ நம்ம பலியாக கொடுத்து நம்ம பாவத்துக்கு விமோசனம் தேடுறோம். அதுக்கெல்லாம் வல்லமை கிடையாது, அதெல்லாம் வேற. நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது ஒரு ரட்சிப்பு உண்டாகும். இதை தான் மறு ஜென்ம முழுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானஸ்தானம் அப்படின்னு ஆண்டவருக்குள்ள நம்ம பரிசுத்தமாக்கப்படும் பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ் உண்டாகும். கர்த்தருக்குள் நம்ம புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஆமென். எவ்வளோ பெரிய குட் நியூஸ் இது! இந்த மறுபிறப்பின் மூலமாக நம்முடைய பழைய வாழ்க்கை ஒழிஞ்சு நம்ம ஒவ்வொருத்தரும் புது சிருஷ்டியாக மாறணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. நம்ம ஒவ்வொருத்தருமே புதுசாக நம்ம லைஃப்பில் காரியங்கள் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு நியூ ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், நியூ மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், புது ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது, எல்லாமே ஒரு புது விஷயம்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புதுசாக எதிர்பார்க்கும் போது நம்மளும் ஒரு புது மனுஷனாக, புது மனுஷியாக மாறணும். ஸோ ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. பாய். ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மறுபிறப்பெல்லாம் அடைஞ்சிட்டேன். இருந்தாலும் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்குள்ள மறுபிறப்பு அடைந்து இருந்தும் மனசோர்வு, உடல் சோர்வு, அசதி, சோம்பேறித்தனம், மன உளைச்சல், பலவிதமான சோதனையில் அவங்க அகப்பட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. என்னத்தை பைபிள் படித்து, என்னத்தை ஜெபம் பண்ணி, என்னத்தை ஆலயத்துக்கு போய், என்னத்தைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போயிடுவாங்க, ஆண்டவரை மறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சாலே போதுமே, பிசாசு வந்து அவனால் முடிஞ்சது அவன் செஞ்சு கடைசியில் அவங்கள தூக்கிடுவான். அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது இல்லை? நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய சோர்வுகள் வரும் பொழுது உடனே அலர்ட் ஆகணும். ஏன் நமக்கு மனசு சரியில்லை, ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம், சரி தேவாலயத்துக்கு போகலாம், கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கலாம். இப்படி ஏதாவது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் பைபிள் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே தேவ பிரசனம் உங்கள் மேலே கடந்து வரும். உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாம் இந்த தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் ஓடி போயிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் முடிவு பண்ணலாம், சரி இன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் பைபிள் படித்து ஆராதனை பண்ணி தேவ சமூகத்தில் நம்ம அழுது ஜபிச்சு நம்ம ஒரு தேவ பிரசனத்துக்குள்ளே உள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு அசதி, சோர்வு, சோம்பேறித்தனம், இதெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு கொண்டு வந்து போடுற களைகள். அந்த களைகள்லாம் முளைச்சி கடைசியில் அவங்கள வந்துட்டு ஜபத்தை விட்டு, தேவனை விட்டு, தேவ பிரசனத்தை, தேவ சமூகத்தை விட்டு மொத்தமாக பிரிச்சுருவோம். அந்த அளவுக்கு நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம போயிடவே கூடாது. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகளாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்காருல்ல.
கடைசியில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு சோர்ந்து போய் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாதுல்ல. அதை விட பெரிய பாவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் கிட்ட அந்த நன்மை பெற்ற ஜனங்கள் பின்மாற்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. ஸோ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நம்மளால எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியுமோ நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். சரி, பகல் டைமில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியல அப்படின்னா ஈவினிங் 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு மிட் நைட் வரைக்கும் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணி வேதம் வாசித்து தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு கைக்கூடி வர பண்ணுவார். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும்படி செய்வார். மன உளைச்சல், மனக்கசப்பு, எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்கு சமாதானத்தினால் நிரப்புவார். ஆமென். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் உங்களை மூடும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், நிம்மதி உங்களை நிரப்புறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். தேவ அபிஷேகம் கர்த்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு அனாயிண்டிங் உங்களை நிரப்புறத உங்களால் உணர முடியும். அப்போது மலை போல இருக்கிற பிரச்சனையை கூட கர்த்தர் பனி போல மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆண்டவர் கொடுப்பாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் காணப்படுற இந்த ஆவிக்குரிய மந்த நிலையை சீர்படுத்தி அப்படி இல்லைன்னா சீர்படுத்த நம்ம ட்ரை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம்? வேதம் வாசிக்கலாம், ஜபம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்தந்த காரியத்துக்கு இது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்க முடியும். ஊழியத்துக்கு எப்போ போகலாம், அடுத்தவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்போ சொல்லலாம், சில விஷயங்களை நீங்கள் ஜபத்தில் இருந்து தீர்மானம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வெளியில் ஊழியத்துக்கு போகிற காரியமாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற காரியமாக இருக்கட்டும், பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிற நேரமாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைமை நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டயத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்பொழுது உங்களால் ரெகுலராக ப்ரேயர் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் அதை சந்திக்க முடியும். உங்களுக்கு வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், இன்னும் பிஸ்னஸில் பல போராட்டங்கள், பல சத்ரு போராட்டங்கள், எதிர்ப்புகள், அவங்க கூட இருந்தனே குழி நோண்டுறதுக்குன்னே சிலர் உங்களை சுற்றி சுற்றி நல்லவங்க மாதிரியே வருவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அகற்றி போட்டுருவார். ப்ரேயரு, ஜபம், ஆராதனை இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பழைய சோர்வுகள், பழைய எதிர்ப்புகள், பழைய சத்ரு போராட்டங்கள், மன உளைச்சல்கள், கவலைகள்லேருந்து எல்லா அடிமைதானத்துலேருந்து நம்மளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். எல்லா தோல்விகளும், அவமானங்களும், நிந்தைகளும், கசப்புகளும் நம்மளை விட்டு பனி போல மாறிவிடாது. எப்படி தான் போச்சுனே தெரியல, இப்போல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக மாறினீங்கன்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு புது சிருஷ்டியாக மாறிடுவீங்க. உங்களுக்கு ஒரு சமாதானத்தினால ஆண்டவர் நிரப்புவார். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊற்றாக இருப்பீங்க. ஸோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் போல, வனாந்திரம் போல நம்ம வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த புது வருஷத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புது நாளில், இந்த புது வாரத்தில் ஆண்டவர் உங்களை மகிமையாக வழி நடத்தி உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து சமாதானத்தினால, ஜெயத்தினால உங்களை நிரப்புவார். ஆமேன், ஆமேன். ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்பட்டுட்டு என்னடா இது, இவன் இப்படி பண்ணுறானே, இவன் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்தலத்துலேயோ, பிஸ்னஸ்லேயோ, வீட்லேயோ, குடும்பத்தில் பல போராட்டங்கள் நீங்கள் சந்திக்கும் பொழுது பேசாமல் உட்காந்துருங்க. ஜாம் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்துருங்க. ஏசப்பா என்ன ஆண்டவரே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும், ஃபைனான்ஷியலி, ஃபிசிக்கலி எல்லா நன்மையினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆமென். Have a blessed day. God bless you. Bye-bye.